வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சுட்டி கார்ட்டூன் ஸ்டோரி சேனல். நான் உங்கள் குமுதா. பசுமை சூழ்ந்த ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தின் பெயர் செம்புலி. காலையில் சூரியன் உதிக்கும் நேரத்தில் பறவைகளின் கீச்சு சத்தமும் மாட்டுகளின் மணி ஒலியும் கலந்து அந்த ஊரையே அமைதியாக எழுப்பும். அந்த கிராமத்தின் கடைசி தெருவில் பழைய ஓலை குடிசை வீட்டில் கமலம் பாட்டி தனியாக வாழ்ந்து வந்தார். வயது 70 கடந்திருந்தாலும் முகத்தில் எப்போதும் ஒரு மென்மையான சிரிப்பு இருக்கும். ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் நிறைய கஷ்டங்கள் மறைந்திருந்தன. கமலம் பாட்டியின் கணவர் சில வருடங்களுக்கு முன் இறந்துவிட்டார். அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. வாழ்வதற்காக அருகிலுள்ள வீடுகளில் பாத்திரம் தேய்ப்பதும் சில நேரங்களில் வேலைக்குச் செல்வதும் தான் அவருடைய வாழ்க்கை. வயது அதிகமானதால் பலரும் வேலை கொடுக்க தயங்க ஆரம்பித்தனர். இந்த வயசுல எப்படி வேலை செய்வாங்க என்று சொல்லி அனுப்பிவிடுவார்கள். சில நாட்களில் சாப்பிடக்கூட பணம் இல்லாமல் பசியுடன் தூங்கிய நாட்களும் இருந்தன. ஆனால் கமலம் பாட்டிக்கு ஒரு விஷயம் மட்டும் இருந்தது, நம்பிக்கை. ஒரு நாள் நல்லது நடக்கும் என்று மனதில் சொல்லிக் கொண்டு வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் அதிகாலை பாட்டி கிராம பேருந்து நிறுத்தம் அருகே நடந்து சென்றார். அப்போது அங்கே சில விவசாயிகள் பசியுடன் தேநீர் கூட இல்லாமல் நிற்பதை பார்த்தார். பள்ளிக்குச் செல்லும் குழந்தைகளும் காலை உணவு சாப்பிடாமல் அவசரமாக பேருந்தில் ஏறிக்கொண்டிருந்தார்கள். அருகில் ஒரு சிறிய டீ கடை இருந்தாலும் அங்கு நல்ல சாப்பாடு கிடைக்காது. அதை பார்த்த கமலம் பாட்டியின் மனதில் ஒரு யோசனை மின்னியது. எனக்கு சமைக்க நல்லா தெரியும், நாயே சிறிய டிபன் கடை ஆரம்பிக்க கூடாது என்று நினைத்தார். அந்த யோசனை வந்தவுடன் அவருக்கு ஒரு புதிய உற்சாகம் வந்தது. வீட்டிலிருந்த சிறிய சேமிப்பு பணத்தை எடுத்தார். அடுத்த நாள் காலை சந்தைக்குச் சென்று அரிசி, உளுந்து, காய்கறி, தேயிலை ஆகியவற்றை வாங்கி வந்தார். பழைய அடுப்பை சுத்தம் செய்து பெரிய பாத்திரத்தை எடுத்தார். அந்த இரவு முழுக்க அவர் இட்லி மாவு அரைத்தார். சோர்வாக இருந்தாலும் முகத்தில் மகிழ்ச்சி தெரிந்தது. அடுத்த நாள் அதிகாலை 4 மணிக்கே எழுந்தார். அடுப்பில் நெருப்பு ஏற்றி சாம்பார் வைத்தார். இட்லி வேகும் வாசனை அந்த சிறிய வீட்டை முழுவதும் நிரப்பியது. வீட்டின் முன்பாக பழைய மரமேசையை வைத்து அதன் மீது ஒரு காகித பலகையை ஒட்டினார். கமலம் பாட்டி டிபன் கடை. அந்த எழுத்துகள் கொஞ்சம் சீரற்றதாக இருந்தாலும் அதிலிருந்த நம்பிக்கை மட்டும் பெரியதாக இருந்தது. முதல் நாள் யாரும் வரவில்லை. சிலர் பார்த்து சிரித்தார்கள். இந்த வயசுல ஓட்டலா நடத்த போறாங்க என்று கிண்டல் செய்தார்கள். சிலர் இங்க யார் சாப்பிட வருவாங்க என்று பேசிக்கொண்டு சென்றார்கள். அபந்த வார்த்தைகள் கமலம் பாட்டியின் மனதை கொஞ்சம் காயப்படுத்தின. ஆனால் அவர் கைவிடவில்லை. இன்று இல்லை என்றால் நாளை மக்கள் வருவார்கள் என்று மனதில் நினைத்துக் கொண்டார். மதியமாகும் நேரத்தில் பள்ளியிலிருந்து வந்த சிறுவன் கார்த்திக் அந்த கடையை கவனித்தான். அவனுக்கு மிகவும் பசி. ஆனால் அவன் கையில் பணம் இல்லை. தயக்கத்துடன் பாட்டியிடம் நெருங்கி, பாட்டி, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஆனால் பணம் இல்ல என்றான். அதை கேட்ட கமலம் பாட்டி சிரித்தார். பசிக்கிற குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க பணம் கேட்க கூடாதுப்பா என்று சொல்லி சூடான இட்லி 2 சாம்பார் சேர்த்து கொடுத்தார். கார்த்திக் ஆச்சரியத்துடன் சாப்பிட்டான். அந்த சாம்பாரின் சுவை அவனுக்கு வீட்டுச் சாப்பாட்டைப் போல இருந்தது. பாட்டி, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு என்று மகிழ்ச்சியுடன் சொன்னான். அடுத்த நாள் கார்த்திக் தனது நண்பர்களையும் அழைத்து வந்தான். அவர்கள் எல்லாரும் சாப்பிட்டு மிகவும் ரசித்தார்கள் ஆரம்பித்தது. சில நாட்களில் விவசாயிகள் காலை வேலைக்குச் செல்லும் முன் பாட்டியின் கடையில் சாப்பிட ஆரம்பித்தார்கள். பேருந்து டிரைவர்களும் அங்கே தேநீர் குடிக்க வந்தார்கள். பள்ளி ஆசிரியர்கள் கூட அங்க கிடைக்கும் இட்லி ரொம்ப சுத்தமா இருக்கும் என்று சொல்ல ஆரம்பித்தனர். கமலம் பாட்டியின் சிறிய கடை தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தது. சம்பாதித்த சிறிய பணத்தில் அவர் புதிய பாத்திரங்கள் வாங்கினார். பின்னர் தோசையும் பொங்கலும் செய்ய ஆரம்பித்தார். காலை நேரத்தில் அந்த கடை முன் மக்கள் வரிசையாக நிற்பார்கள். ஒருநாள் மாலை நகரத்திலிருந்து வந்த ஒரு இளைஞன் பேருந்துக்காக காத்திருந்தான். அவன் யூடியூப் வீடியோக்கள் எடுப்பவன். பாட்டியின் கடை முன் இருக்கும் கூட்டத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டான். அவன் அங்கே சென்று சாப்பிட்டான். சாப்பிட்டதும் முகத்தில் மகிழ்ச்சி தெரிந்தது. பாட்டி, உங்க கதை ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. நான் ஒரு வீடியோ எடுக்கலாமா என்று கேட்டான். பாட்டி சிரித்தபடி, எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா, உனக்கு நல்லா இருந்தா எடு என்றார். அந்த இளைஞன் பாட்டி எப்படி கடை ஆரம்பித்தார், எப்படி உழைக்கிறார், ஏழைகளுக்கு இலவசமாக சாப்பாடு கொடுக்கிறார் என்பதையெல்லாம் வீடியோவாக பதிவு செய்தான். அந்த வீடியோவை 70 வயதில் வெற்றி கண்ட பாட்டி என்ற தலைப்பில் இணையத்தில் வெளியிட்டான். அந்த வீடியோ சில நாட்களில் ஆயிரக்கணக்கான மக்களிடம் சென்றது. பலர் அந்த பாட்டியை பாராட்ட ஆரம்பித்தார்கள். அருகிலுள்ள ஊர்களிலிருந்தும் மக்கள் வந்து சாப்பிடத் தொடங்கினர். சிலர் உதவியாக மேசை, நாற்காலி வாங்கி கொடுத்தார்கள். ஒரு பெரிய கடை அமைக்கவும் உதவி செய்தார்கள். சில மாதங்களில் அந்த சிறிய டிபன் கடை பெரிய ஹோட்டலாக மாறியது.
அங்கே வேலை செய்ய கிராமத்து ஏழை பெண்களுக்கும் வேலை கிடைத்தது. பாட்டி அவர்களிடம் எப்போதும் ஒரே வார்த்தை சொல்வார்: சாப்பாடு என்பது வயிறு நிரப்புறத்துக்கு மட்டும் இல்ல, அன்பையும் கொடுக்கணும். இதுடன் இன்றைய சுட்டி கார்ட்டூன் ஸ்டோரி முடிந்தது நண்பர்களே. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளுக்காக சுட்டி கார்ட்டூன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நான் உங்கள் குமுதா. மீண்டும் ஒரு புதிய கதையுடன் சந்திப்போம். பை பை நண்பர்களே.